வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்ம தொடர்ந்து தமிழ் வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதன்படி இன்றைய வகுப்பு பார்த்துட்டிங்கன்னா போன வகுப்பில் 7th தமிழ் இயல் 1 பார்த்தோம். இந்த வகுப்பில் பார்த்துட்டிங்கன்னா 7th தமிழ் இயல் 2 நாம் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இயல் 2ல் ஃபஸ்ட்டு லெசன் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இயல் 2ல் காடு அப்படிங்கிறது சுரதா எழுதுன லெசன். சுரதா நம்ம சிலம்பஸில் கிடையாதுங்க. ஆசிரியர் சுரதா நம்ம சிலம்பஸில் கிடையாது. இப்போ சிலம்பஸில் இல்லாத பட்சத்தில் நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சொல்லும் பொருளும் சரிங்களா, புக் பேக் கொஷின் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நாம் பார்த்துக்கலாம் சரிங்களா. சொல்லும் பொருளில் ஃபஸ்ட்டு ஈன்று அப்படின்னா தந்து அப்படின்னு பொருள் சரியா. ஈன்று அப்படின்னா என்ன பொருள்? தந்து அப்படின்னு என்ன பொருள்? கொம்பு அப்படின்னா கிளை என்று பொருள். அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை என்று பொருள். அடுத்து கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட அப்படிங்கிற பொருள். நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு அப்படின்ட்டு பொருள் சரியா. விடுதி அப்படின்னா தங்கும் இடம் அப்படின்ட்டு பொருள். விடுதி அப்படின்னா தங்கும் இடம் அப்படின்ட்டு பொருள் சரிங்களா. அப்போ சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈன்றுனா தந்து, கொம்பு அப்படின்னா கிளை, அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை, கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட, நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு, விடுதி அப்படின்னா தங்கும் இடம் சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து இதனுடைய புக் பேக் கொஷின் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துருவோம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த நியூ எடிஷன் புக்கில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காட்டுக்குண்டான காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுக்கலீங்க சரிங்களா. ஆனால் நம்ம காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் பழைய புக்கில் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படிங்கிறது காட்டை குறிக்கும் சரிங்களா. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் சரிங்களா. இந்த புது புக்கில் பிரிண்ட் எடுத்து படிக்கிறீ பார்த்துட்டிங்கன்னா இதையெல்லாம் நாம் குறித்து வச்சுக்கணும் சரிங்களா. அப்போ காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த சிலம்பஸில் இருக்குது சரிங்களா. ஒரு சொல்லுக்கு பல பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு காட்டை குறிக்கும் வேறு பெயரில் கா அப்படின்னா காடு அப்படின்னு பொருள். கா அப்படின்னா காடு என்று பொருள். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கால் அப்படின்னாலும் என்ன பொருளுங்க? கால் அப்படின்னாலும் காடு என்று பொருள். அதுக்கப்புறம் கான் சரிங்களா. கான் அப்படின்னாலும் காடு என்று பொருள். அடுத்தது கானகம் சரிங்களா. கானகம் அப்படின்னாலும் காடு என்று பொருள். கா அப்படின்னா காடு, ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அதே மாதிரி காட்டில் தானே காட்டுக்கு நடந்து போகணும். அடுத்தது கான், பார்த்து போகணும். கான் அப்படின்னா பார் அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுங்க, கான். அதுக்கப்புறம் கானகம்னாலும் நம்மளுக்கு காடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடவி சரியா, அடவினாலும் நம்மளுக்கு காடு. அப்போ காட்டுக்குள்ளையெல்லாம் போயிட்டோம்னா அடர்ந்து இருக்கும். அப்போ அடவி அப்படின்னா காடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. அப்போ அரண் சரிங்களா. அரண் அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு பொருள். காடு பார்த்துட்டிங்கன்னா வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, அரண் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதுக்கப்புறம் ஆரணி சரியா. ஆரணி அப்படிங்கிறத நீங்கள் அணில் ஞாபகம் வச்சுக்கோங்க, அணில் எல்லாம் இருக்கும், ஆரணி அணில் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அடுத்து புறவு சரியா. புறவு அப்படின்னாலும் காடு என்று பொருள். புறவு அப்படின்னாலும் காடு என்று பொருள் சரிங்களா. அப்போது இதில் நாம் பார்த்ததில்ல காட்டை குறிக்கும் வேறுபடில் கா அப்படின்னா காடு, கால் அப்படின்னாலும் காடு, கான் அப்படின்னாலும் பார்த்து போகணும், கானகம் அப்படின்னாலும் காடு, அடவினா அடர்ந்திருக்கும், அரண்னா அரண், எல்லா விலங்குகளுக்கும் ஒரு அரணா பாதுகாப்பாக காடு இருக்குது, ஆரணினாலும் காடு, புறவு அப்படின்னாலும் என்னங்க? புறவு அப்படின்னாலும் என்னது? காடு என்று பொருள். அடுத்தது பொற்றை சரியா. பொற்றை அப்படின்னாலும் காடு என்று பொருள். பொற்றை அப்படின்னாலும் காடு என்று பொருள். பொழில நீங்கள் எழில் ஞாபகம் வச்சுக்கோங்க. காடு எப்பவுமே எழிலாக இருக்கும். எழில்னா வளம் அப்படின்ட்டு பொருள். அப்போ பொழில் எழில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பொழில் சரியா. புறவு, பொற்றை, அதுக்கப்புறம் என்னது? எழில் சரிங்களா. இதெல்லாம் காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது பொழில் எழில் ஞாபகம் வச்சுக்க. தில்லம், காட்டுக்கு எப்போவுமே தில்லா தான் போகணும் சரியா. தில்லா போகணும், எப்போவுமே சோர்ந்து போய் போகக்கூடாது. காட்டுக்குள்ளையெல்லாம் போகும்போது எப்படிங்க? வனவிலங்குகள் இருக்குது, தில்லா போகணும், அழுகக்கூடாது. அழுவம் என்னதுங்க? அழுவம் அப்படின்னாலும் காட்டு பெயர். அடுத்தது இயவு, இயவு அப்படின்னாலும் என்னது? காடு. இயவு அப்படின்னாலும் என்னதுங்க? காடு சரியா. இசைந்து போகணும் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. பலவம், அங்கே பழங்கள்லாம் நிறைய கிடைக்கும் நாம் வச்சுங்க. பலவம் அப்படின்னாலும் என்னது? காடு. பலவம் அப்படின்னாலும் காடு. அடுத்தது முளரி சரிங்க. அடுத்தது என்னது? முளரி, முள்ளமன்றி நாம் வச்சுக்கோங்க, முள்ளமண்ணி எல்லாம் இருக்கும். வல்லைனா விரைந்து அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க சரிங்களா. விரைந்து போகணும், காட்டுக்குள்ளையெல்லாம்
டிலே பண்ணி போகக்கூடாது, விரைந்து போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது விடர். சரியா? கூட வர்றவங்களை என்ன பண்ணணும்? விட்டுட்டு போகக்கூடாது. விடர் அப்படின்னா என்னது? கூட வர்றவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்? காட்டுக்குள்ளையெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது. விடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வியல். சரியா? வியல். வியல்னால என்னதுங்க? காடு. இது வந்து டிஃப்ரெண்ட்டானது. வியல். சரியா? வியல் அப்படின்னாலும் என்னதுங்க? காடு என்று பொருள். சரியா? அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கால், கானகம், அடுத்தது அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, அதுக்கப்புறம் பொழில். சரிங்களா? வல்லை, விடர். சரிங்களா? விடர். அடுத்தது தில்லம், அழுவம், இயவு, பலனம். சரியா? பலவம். சரியா? பலவம். சரிங்களா? இது வந்து என்னது? பலவம். சரிங்களா? பலவம், முளரி, வியல். இதெல்லாம் வந்து காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். அடுத்தது வியலுக்கு அப்புறம் வனம். வனம்னா உங்களுக்கு தெரியும். வனம் அப்படின்னு என்னதுங்க? வனம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து காடு அப்படின்னு பொருள் தெரியும். வனம். முதை. கண்டிப்பாக புதரெல்லாம் இருக்கும். முதை அப்படின்னா புதர் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதரெல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மிலை. சரியா? மிலை அப்படின்னாலும் காடு. முதை, மிலை. சரியா? மிதை அப்படின்னாலும் காடு. இரும்பு. சரியா? காட்டுக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக ஒரு இரும்பெல்லாம் வச்சுக்கணும். ஏன்னா அங்கே வந்து ஆவிகள்லாம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு அப்படின்னா காடு. சுரம். சுரம் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரம் அப்படின்னா மரம். பொச்சை. சரிங்களா? காடு எப்பவுமே இருக்கும். எப்படி இருக்கும்? பச்சையாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பொதி. காட்டுக்குள்ளையெல்லாம் கொண்டு போகும்போது தனியாக வாட்டர் பாட்டிலு, சோறு, சாப்பாடெல்லாம் கொண்டு போகணும் இல்லையா? சோறு, அதுக்கப்புறம் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ பொதி மாற சுமந்துட்டு போகணும்னு ஞாபகம் வச்சுக்க. முழி. எப்போவுமே காட்டுக்குள்ளே போகும்போது முழிச்சிட்டு போகக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்க. இந்த முழி. அரில். சரிங்களா? அரில். எப்போவுமே வந்து நம்ம காட்டுக்குள்ளையெல்லாம் போகும்போது பார்த்துட்டிங்கன்னா செருப்பெல்லாம், சரிங்களா, நம்ம ஏதாவது தொட்டுட்டு போகாமல் விட்டோம் அப்படின்னா புண்ணு ஏற்படும். அது வந்து அரிப்பு ஏற்படும் காலில் அப்படின்னா வச்சுக்கோங்க. அரில். சரிங்களா? அதுக்கப்புறம் அரல். அதுக்கப்புறம் என்னது? அரல் அப்படின்னாலும் காடு தான். சரியா? அரல் அப்படின்னாலும் காடு தான். டிஃப்ரெண்ட்டானது. அடுத்தது பதுக்கை. காட்டுக்குள்ளே போகும்போது எப்படி போகணும்? பதுக்கையாக தான் போகணும். பதுக்கை. இப்போ பதுக்கை. அப்புறம் கையிலேருந்து கொண்டு போகணும்னு நான் வச்சுங்க. கை. கணையம். சரியா? காட்டுக்குள்ளே நாம் போனோம் அப்படின்னா அந்த காற்றை வந்து சுவாசம் அப்படின்னா கணையம் வந்து நல்லாயிருக்கும் நான் வச்சுங்க. அப்போது எது நாம் இப்போ பார்த்தது? வனம், முதை, கணையம், மிலை, பொதி, இரும்பு அப்படின்னாலும் காடு, முழி, சுரம், அரில், அரல், பொச்சை, பதுக்கை. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காட்டை குறிக்கூடிய வேறு பெயர்கள். இது வந்து ஓல்டு எடிஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ எடிஷனில் வந்து அது வந்து கிடையாதுங்க. இதை வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கணும். சரியா? காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ காடு அப்படிங்கிறது சுரதா என்கிற ராசகோபாலன் எழுதுனது வந்து நம்ம சுரதா அப்படிங்கிற லெசன் வந்து கிடையாது. சரிங்களா? அடுத்தது நம்ம புக் பேக் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழை கன்றை வந்து ஈன்றது. சரிங்களா? வாழை கன்றை ஈன்றது. அடுத்தது காடெல்லாம். காடு கூட்டல் எல்லாம். காடெல்லாம் எப்படி பிரிக்கிறோம்? காடு கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறத நாம் பிரிப்போம். சரியா? இப்போ எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஊ. டூவை பிரிக்கலாம். ஊ கெட்டுரும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி ஊ கெட்டுரும். இட்டு கூட்டல் ஏ டே. காடெல்லாம். கரெக்டு. கிழங்கெடுக்கும். கிழங்கு கூட்டல் எடுக்கும். கிழங்கெடுக்கும். சரிங்களா? அப்போ எது வரும்? சரியா? கிழங்கொடுக்கும் அப்படிங்கிறது வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்குடுக்கும் அப்படிங்கிறது வராது. கிழங்கு கூட்டல் இதுவும் வராது. கிழங்கெடுக்கும் அப்படிங்கிறது வராது. கிழங்கெடுக்கும் அப்படிங்கிறது வரும். இது எப்படி பிரிக்கலாம்? கிழங்கு கூட்டல் எடுக்கும். சரியா? இப்போ கூவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். உயிர்வீரின் உக்குரல் மெய்விட்டோடு மிதிப்படி ஊ போயிடும். இக்கு கூட்டல் ஏ கே. கிழங்கெடுக்கும் அப்படின்னு தானே வரும். அப்போ இதுதான் ஆன்சர். சரியா? அப்போ இதெல்லாமே வராது. சரிங்களா? அப்போ பி தான் ஆன்சர். சரிங்களா? வாழைக்கண்டை ஈன்றது. காடெல்லாம். காடு கூட்டல் எல்லாம். கிழங்கெடுக்கும் அப்படின்னா கிழங்கெடுக்கும் அப்படிங்கிறது. கிழங்கு ப்ளஸ் எடுக்கும். கிழங்கெடுக்கும். பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ நம்ம சிலம்பஸில் இல்லாத சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதை வந்து நான் முக்கியமாக பார்த்துக்கணும். அடுத்தது அப்படியே நிக்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிறது நம்ம சிலம்பஸில் வந்து கிடையாது. அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக முக்கியமானதை நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. பரவசம் ஆனந்தமாக இருக்கிறது. கிளியாந்தட்டு அப்படின்னா ஒரு வகை விளையாட்டு. இது வந்து டிஃப்ரெண்ட்டானது. கிளியாந்தட்டு. சரியா? கிளி கூட விளையாடுறோம் அப்படின்னு நான் வச்சுங்க. கிளியாந்தட்டு அப்படின்னா ஒரு வகை விளையாட்டு. கிளி கூட விளையாடுறோம். அடுத்தது துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். துஷ்டி அப்படின்னா துக்கம், அப்படி கேட்டல் அப்படின்னா விசாரித்தல்.
சரிங்களா. அப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். குஞ்சு குழுவான்கள், குஞ்சு குழுவான்கள் அப்படின்னா சிறு குழந்தைகள், குஞ்சு குழுவான்கள் அப்படின்னா சிறு குழந்தைகள். அப்போ 3 நம்மளுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு, கிளியாந்தட்டு அப்படின்னா ஒரு வகை விளையாட்டு, கிளிக்கூட விளையாட்டு. துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரிக்கிறது. குஞ்சு குழுவான்கள் அப்படின்னா சிறு குழந்தைகள், குஞ்சு குழுவான்கள் அப்படின்னா சிறு குழந்தைகள் அப்படின்ட்டு பொருள். சரிங்களா, இதை நாம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த நாம் பார்த்த மாதிரி இந்த லெசன் அப்படியே நிற்கட்டும் அந்த மரத்தினுடைய ஆசிரியர் தான் ராஜமார்த்தாண்டம். நம்ம சிலம்பஸில் வந்து கிடையாது. சரிங்களா, அப்போ நம்ம இதில் நாம் பார்க்க வேண்டியது புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் முக்கியமானது. சரி, நாவற்பழத்திற்கு உண்மையாக கூறுவது எனக்கு கோழிக்குண்டு. சரியா, இதுன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. சுட்டப்பழங்கள் அப்படின்னு என்னது, மண்ணொட்டிய பழங்கள் தான் என்ன சொல்லுவோம், மண்ணொட்டிய பழங்களை தான் நாம் என்ன சொல்கிறோம், சுட்டப்பழங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெயர் அறியா அப்படின்னு சொல்லி கொள்கிறாங்க. சரியா, பெயர் கூட்டல் அரியா. சரியா, பெயர் கூட்டல் அரியா அப்படின்னு தான் எழுதுவோம். இதே இங்கே பாருங்கள், பெயர் கூட்டல் ரியா இதுவும் வராது, பெயர் கூட்டல் ரியா வராது, பெயரை கூட்டல் அரியா வராது, இரு கூட்டலா ரா. சரியா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி பெயர் அரியா இரு கூட்டலா ரா வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து என்னதுங்க நம்மளுக்கு வந்து ஆன்சர். அடுத்து மனம் இல்லை, இம்மு கூட்டலி மீ, மனம் இல்லை. சரியா, அது வந்து இயல்பு புணர்ச்சி, இயல்பு அப்படியே புணர்ந்து வர்றதா. சரியா, மனம் கூட்டல் இல்லை மனம் இல்லை, இம் கூட்டலி மீ, மனம் இல்லை, இயல்பு புணர்ச்சி. சரிங்களா, அடுத்து நேற்றிரவு, நேற்று கூட்டல் இரவு. சரிங்களா, மனமில்லைக்கு இது வரும். சரிங்களா, ஆப்ஷன் டி வரும், மனமில்லை அப்படிங்கிறது. இம்மு கூட்டலி மீ, மனமில்லை. சரிங்களா, இதுதான் ஆன்சர். அடுத்து நேற்றிரவு அப்படின்னா நேற்று கூட்டல் இரவு. நேற்றிரவு அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம், நேற்று கூட்டல் இரவு. சரிங்களா, இப்படி தான் பிரிப்போம். இட்டு கூட்டல் ஊ ட்ரூ, இட்டுக்கு உயிரின குரல் மெய்விட்டோட விதிப்படி ஊ போயிடும், இட்டு கூட்டல் இ ட்ரீ அப்படின்னு வந்து மாறும். சரியா, இது என்ன வரும், ஆப்ஷன் பி நேற்றிரவு அப்படின்னு தான் வரும். சரிங்களா, நேற்றிரவு அப்படிங்கிறது அப்படியே வராது, நேற்றுறவு அப்படிங்கிறது பொருள் இல்லை, நேற்றிரவு அப்படிங்கிறது பொருள் இல்லை. அப்படி தான் ஆன்சர். சரிங்களா, சரி, அடுத்தது தமிழர்களின் கப்பற்கலை. ஏன்னா இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. சரியா, ஒரு சொல்லுக்கு பல பெயர்கள், அதுக்கெல்லாம் வந்து இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அதைத்தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி, இந்த பாடத்தில் எது முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு வந்து இதில் பாருங்கள், பயணம் செல்வதில் தமிழர்களுக்கு எப்பொழுதும் பெருவிருப்பம் உண்டு. வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. கப்பல் கட்டுவது, கப்பலை செலுத்துவது மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலையாகும். கப்பலை பார்ப்பதும் கப்பலின் பயணம் செய்வதும் மட்டுமில்லாமல் கப்பலை பற்றி படிப்பதற்கும் உள்ளத்திற்கு வகை தரம் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுவுமே கிடையாது. சரிங்களா, அடுத்தது இதில் பாருங்கள், நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். சரியா, நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடுகிறது. சரிங்களா, இதெல்லாம் முக்கியமானது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். அப்போ கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிட்ட நூல் வந்து தொல்காப்பியம். சரிங்களா, அப்புறம் அடுத்தது திருக்குறள் வந்து நம்ம சிலம்பஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டாபிக் வைஸாக என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. கடலோடா கால்வால் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும். பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல்கள் மூலம் பொருள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினைப்பாலை விரிவாக கூறுகிறது. சரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதினாலே பட்டினப்பாலை தானங்க செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கணும். அடுத்தது உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. இதனையே 10 நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடுகிறது. சரியா, இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்றது பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. இதனையே 10 நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடுகிறது. அடுத்தது சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டுகள் சிலம்பஸில் இருக்குது. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எந்த நூலில் வந்து பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிட்டுள்ளன அப்படின்னா சேந்தன் திவாகரம் அப்படிங்கிறது. ஏன்னா நிகண்டுகள் சிலம்பஸில் இருக்குது. சரிங்க. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தனர் என்பதை அறியலாம். சரி, அப்போ பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிட்டுள்ளன. நிகண்டுகள் நூலில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிட்டுள்ளன அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல் பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நிகண்டில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம். சரிங்களா. அடுத்தது நீர்நிலைகள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். சரியா. அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ளன. கட்டுமரங்கள் ஆகும். சரியா. கட்டுமரங்கள் அப்படிங்கிறது. அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதியை தோண்டப்பட்டவை என்பதால் இவை தோணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா. இதெல்லாமே நீ கொடுத்துருக்காங்க மாட்டீங்களா. உட்பகுதி தோண்டப்பட்டதால் இவை தோணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனவை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்களை கடக்க பயன்படுத்திக்கிறாங்க. களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்களின் கடல் பயணம் மேற்கொண்டனர். அப்போ இதில் வந்து பெரிய நீர்நிலைகளுக்காக வந்து கடலுக்கெல்லாம் வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, இதை நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்து தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கறிந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என அழைக்கப்பட்டனர். இதனையே களம் செய் கம்மியர் வருகன கூயி சரியா என்னும் மணிமேகலை அடியெல்லாம் அறியலாம். மணிமேகலை நம்மளுக்கு சிலம்பஸில் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. அடுத்தது நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்சுமலம் என்னும் நீட்டல் அளவியால் கணக்கிட்டனர். சரியா. அப்போ நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கியிருக்காங்க. இவற்றை தச்சுமலம் என்னும் நீட்டல் அளவியால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதுண்டு. முன்பக்கத்தை கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்பென்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. சரியா. அப்போ பெரிய படகுனுடைய முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பது உண்டு. கரிமுக அம்பி, பரிமுகம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா. இதை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நியூசிலாந்து நாட்டின் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களின் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல்நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிற்கால சோழர்களில் ராசராச சோழரும் ராசேந்திர சோழரும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகிர்கிறது. சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியை பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்கோபோலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். சரியா. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இரும்பாணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்திலான ஆணைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது கப்பலினுடைய உறுப்புகள். சரிங்களா. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும். கப்பலினுடைய முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் முதன்மையான உறுப்பு வந்து சுக்கான், உரிய திசையில் திருப்பதற்கு. கப்பலை நிலையான ஒரு இடத்தில் வைக்க உதவும் உறுப்பு வந்து நங்கூரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சமுக்கு என்னும் கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் வந்து குறிப்பிடுகிறது. சரிங்களா. காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என்ற ஆய்வாளர்கள் வந்து கருதுகிறாங்க. சரியா. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் சரிங்களா. கப்பலினுடைய உறுப்புகள்
இந்த ஒரு சொல்லுக்கு பல பேர், பல சொல்லுக்கு ஒரு பொருள், சரிங்களா? இதெல்லாம் இதில் மாற்றி கொடுத்துட்டும் கூட கேட்பாங்க, சரிங்களா? அதனால் வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஒரு ட்ரிப்பு வாட்ச் விட்டுறதுனால எதுவுமே தப்பு கிடையாதுங்க, சரிங்களா? ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் வாக்கர் வந்து கூறிக்கிறார். இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. கப்பல் செலுத்துபவரை, இங்கே ஒரு கப்பலை செலுத்தும் முறை, கப்பல் செலுத்துவரை மாலுமி, சரியா? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்டவன் உறவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகளில் வெண்ணி குய்த்தியார் குறிப்பிடுகிறார். கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களில் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றுக்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை வந்து செலுத்தியிருக்காங்க, சரி? இதுன்னு ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்டவன் உறவோன் மரக அப்படின்னு சொன்ன நூல் வந்து புறப்பாடல், சரியா? புறநானூறு. இது சொன்னவர் யார்? வெண்ணி குய்த்தியார். அடுத்தது, கடலில் செல்லும் கப்பலுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்கு அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம் ஆகும். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்படும். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். இங்கே வருங்க, களம் என்றால் கப்பல், கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறதுக்கு களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல், சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. களம் அப்படிங்கிற கப்பல், கலங்கரை அப்படிங்கிறதுக்கான விளக்கம். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு தான் என்னதுங்க? கலங்கரை விளக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், சரிங்களா? இதெல்லாம் ஒரு யூனிக்யூவான பாயிண்ட்டுங்க, இதெல்லாம் நாம் படிச்சுக்கணும். அப்போ கலங்கரை விளக்கம்னா களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல், கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது வந்து கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது, சரிங்களா? அடுத்தது, களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னா புறநானூறு, சரிங்களா? சேர்க்குந்து அப்படின்னா புறநானூறு. களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து புறநானூறு. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் உரியும் கப்பல் பெரிதும் பயன்பட்டன. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருட்களை ஏற்றி செல்லவே கப்பல் வந்து என்ன பண்ணுங்க? பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல்கள் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்று உள்ளனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த நூல் ரொம்ப முக்கியம். களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னா புறநானூறு. இங்கே இருங்க, இந்த பாக்ஸில் கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டு இருந்ததை அறிய முடியுது. அப்போ ஆமைகள் வந்து நீண்ட தூரம் வந்து இனப்பெருக்கத்துக்காக பயணம் செய்கிறாங்க. அதை ஆராய்ச்சியாளர் அறிஞ்சு பார்க்கும்போது அவ்வழியில் உள்ள நாடுகள் தமிழர்களுடன் வாணிக தொடர்பு இருந்திருக்குதுங்கிறது அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடற்பயணம் செய்து இருக்கலாம் என்னும் கருத்து உள்ளது, சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? சரி, அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின், சரிங்களா? சரிங்களா? அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின். தமிழர்கள் சிறிய நீர்களை கடக்க பயன்படுத்தியது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் கருவியது சுக்கான், சரிங்களா? இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விலங்குலகம். விலங்குலகம் அப்படிங்கிற பாடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது முக்கியமான ஏதாவது தகவல்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதை நாம் வந்து பார்த்துக்கணுங்க, சரிங்களா? சரிங்களா? இங்கே பார்த்துட்டிங்களா? நான் புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி வந்து அமைந்துள்ள இடம் வந்து மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நம்ம புதுசாக படிக்கிறீங்க, ஏற்கனவே படிச்சதுக்கு பிரச்சனை இல்லை. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முதுநிலை, சரிங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? இப்போ இந்தியாவினுடைய வனமகன் அப்படின்னு யாரை சொல்கிறோம்னா ஜாது பையங் அப்படி சொல்கிறோம். இவருக்கு 2015ஆம் ஆண்டு வந்து பத்மஸ்ரீ விருது வழங்கியது. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ட்ரிப்பு வாட்ச் பாருங்கள், சரிங்களா? ஆனால் வந்து இதெல்லாம் சிலம்பஸில் கிடையாது, நம்ம கொடுத்துருக்காங்க. எல்லாவது முக்கியமான ஒரு சொல்லுக்கு இருப்பு, ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் எல்லாம் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்காகத்தான் வந்து அந்த பாடங்கள்லாம் வந்து நம்ம பார்க்குற வேண்டியதாக இருக்குது. அடுத்தது குறுக்கங்கள், சரிங்களா? எடுத்து நாம் பார்க்கக்கூடியது 4 வகை குறுக்கங்கள். அப்போ குறுக்கங்கள் வந்து 4 வகைப்படும். போன கிளாஸில் வந்து குற்றியல் உகரம் அப்படிங்கிறது பார்த்தோம், சரிங்களா? அதில் வந்து
குற்றியலுகரங்கள் பார்த்துட்டு வந்தோம்னா தான் இந்த மாத்திரை அளவுங்கிறது நம்மளுக்கு தெரியும். குறுக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த குற்றியலுகரங்கிறதுல வந்து நம்ம வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்லாம விட்டுருப்பேன். வல்லின உகரத்தின் மீது ஏறி வரும் முகரம் தான் வந்து குற்றியலுகரம். அதாவது வந்து வல்லினத்தில் மீது ஏறி வரும் முகரம் தான் என்ன சொல்கிறோம், குற்றியலுகரம். குற்றியலுகரம்னாலே கூ சு டு து பூ ரு, இதுதான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வல்லினத்தின் மீது ஏறி வரும் முகரம் குற்றியலுகரம். அதே இடையினம் மெல்லினம் இவற்றின் மீது ஏறி வரும் முகரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வல்லினத்தின் மீது ஏறி வரும் முகரம் வந்து குற்றிய லுகரம். சரியா, குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் இடையினம், சரியா, குற்றியலுகரம் இது வந்து வல்லினம். இதை வந்து இடையினம் மெல்லினம் இவற்றின் மீது ஏறி வரும் முகரம் வந்து முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, அதை நாம் வந்து கடைசியாக பார்க்கலாம். சரிங்களா, இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். குறுக்கங்கள், குறுக்கங்கள் வந்து 4 வகைப்படும். ஃபஸ்ட்டு இதை வந்து நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். குறுக்கங்கள் வந்து 4 வகைப்படும், 4 வகை குறுக்கங்கள். சரிங்களா, இதான் நாம் வந்து பார்க்க போகிறோம். சரியா, மாத்திரை அளவுக்கு குற்றியலுகரத்துலேருந்து பார்த்துட்டு வந்தால் தான் இது புரியும். சரிங்களா, இப்போ மாத்திரை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ம 6th நாம் படிச்சிருப்போம். சரியா, குறிலுக்கு ஒரு மாத்திரை, குறிலுக்கு வந்து ஒரு மாத்திரை, நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு வந்து அரை மாத்திரை. சரிங்களா, மெய்யெழுத்துக்கு வந்து அரை மாத்திரை அப்படின்னால படிச்சிருப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பேசிக்காக படிக்க வேண்டியது. சரிங்களா, கண்டிப்பாக கிளாஸை முடிச்சுட்டு நம்ம ஒரு ட்ரிப்பு வந்து ரிவிஷன் பண்ணலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இப்போ 4 வகை குறுக்கங்கள். ஒவ்வொரு எழுத்திற்கும் அதை ஒழிப்பதற்கும் உரிய கால அளவு உண்டு. இதனை மாத்திரை அளவு, மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கண் சிமிட்டும் நேரம், நொடிக்கும் இதுதான் வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதில்லை. கண்டிப்பாக சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும். சரிங்களா, இவ்வாறு குறைந்து ஒழிக்கும். சரிங்களா, சரிங்களா, இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இப்போ மாத்திரை அப்படிங்கிறது கண் சிமிட்டும் நேரம், நொடிக்கும் நேரம், நொடிக்கும் நேரம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா, ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம். ஐ, கை, பை என ஐகார எழுத்துக்கள் தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. இப்போ தனிச்சு வந்துச்சு அப்படின்னா ஐயெல்லாம் தனிச்சு, ஐனா எத்தனை மாத்திரைன்னு கேட்டால் 2 மாத்திரைன்னு தான் சொல்லணும். இதே ஒரு எழுத்துக்கள் கூட வையல், சமையல், பறவை என சொற்களில் முதல் இடை, சொற்களில் என்னங்க முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். இப்போ தனிச்சு, இப்போ ஐ வந்திருக்கு. இப்போ கை அப்படின்னா இது எப்படி பிரிக்கணும், இக்கு கூட்டல் ஐ. பை வந்திருக்குன்னா அது எப்படி சொல்கிறோம், இப்பு கூட்டல் ஐ வந்திருக்குங்களா. இதே வந்து ஒரு சொல்லில் பாருங்க, வை, இவு கூட்டல் வை. சமையல் ஒரு சொல்லு, இதுக்கு முதல்ல வந்திருக்கு, இது இடையில வந்திருக்கு, இது கடைசியில் வந்திருக்கு. சரி, அதைத்தான் கொடுத்துருக்கு. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவு ஒழிக்கும். அப்போ இங்கே சொல்லுக்கு முதல்ல வந்திருக்கு, அப்போ இது ஒரு மாத்திரை, 1.5 மாத்திரை. சரி, ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. அப்போ இதுக்கு வந்து 1 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வச்சா 1 மாத்திரை, அவ்வளோதாங்க. சரியா, இது படித்தாச்சு. சரிங்களா, ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரையில் ஒழிக்கும். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். சரியா, அப்போ ஐ தனிச்சு வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை, ஒரு சொல்லுக்கு முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. அதைத்தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குறுக்கம்னா அதனுடைய மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கிறது. அடுத்தது அவுகார குறுக்கம். சரிங்களா, அவுகார குறுக்கம். ஔ, வௌ. சரிங்களா, ஔ, வௌ என அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கிறது. ஆமாங்க, ஔ. அப்போ வௌ, இவு கூட்டல் வௌ, வௌ. தனிச்சு வந்தா இது 2 மாத்திரை. ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவு ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் அவுகாரம் அவுகார குறுக்கம் எனப்படும். அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அப்போ சொல்லுக்கு முதல்லையும் மட்டும்தான் வரும். தனிச்சு வந்தால் 2 மாத்திரைங்க, சொல்லுக்கு முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை. இதுக்கு மட்டும்தான் அவுகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா, இப்போது எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம், ஔவையார் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஔவையார் அப்படின்னா இது கூட மாத்திரை அளவு நம்ம எப்படி சொல்லணும், இதுக்கு வந்து என்ன 1.5 மாத்திரையிலேருந்து எடுக்கணும். வை, சரிங்களா, வை அப்படின்னு வந்திருக்குது, இது சொல்லுக்கு இடையில வந்திருக்குது. அப்போ ஐகார குறுக்கத்துக்கு போகிறோம், இடையில வந்தால் 1 மாத்திரை. ஔவையார் அப்படின்னா யா அப்படிங்கிறதுக்கு 2 மாத்திரை. சரிங்களா, அப்போ ஔவையார் இரு வந்திருக்கு, அதுக்கு வந்து என்னது அரை மாத்திரை. சரிங்களா, இப்படித்தான் மாத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா. இன்னொருக்க நான் சொல்கிறேன். ஔவையார், ஔவையார் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மாத்திரை அளவு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா, ஃபஸ்ட்டு குற்றியலுகரமா குற்றியலிகரமா அப்படின்னு எல்லாம் பாருங்கள், இதில் எதுவுமே கிடையாது. ஔவையார் அப்படிங்கிறது அவுகார குறுக்கம் அப்படின்னு தெரிஞ்சால் இதுக்கு வந்து மாத்திரை அளவு 1.5 மாத்திரை.
ஏன்னா சொல்லுக்கு முதல்லையும் மட்டும்தான் வரும். இதே தனிச்சு வந்தால் அவு அப்படின்னா அதுக்கு எத்தனை மாத்திரை, 2 மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே வை அப்படிங்கும்போது ஐ இவு கூட்டல் ஐ வந்திருக்கு, அப்பா ஐகார் குறுக்கம் 1 மாத்திரை, ஐகார் குறுக்கம் 1 மாத்திரை. இதே ஐகார் குறுக்கம் தனிச்சு வந்தால் 2 மாத்திரை. சரியா? இதே சொல்லுக்கு முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை, யா 2 மாத்திரை, இர் அரை மாத்திரை. சரிங்களா? அப்போ இப்படித்தான் நான் வந்து மாத்திரைகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ 2 1 சரிங்களா, 3 1 4 சரிங்களா, அப்போ 5 மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? இப்போ இதுக்கு அரை மாத்திரை, அரையும் 1 ஆகுது. சரிங்களா? 1 3 சரிங்களா, அப்போ 4 மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? சரிங்களா? அவ்வு அப்படிங்கிறதுக்கு 1.5 மாத்திரை. சரிங்களா? வை அப்படிங்கிறதுக்கு 1 மாத்திரை, யா அப்படிங்கிறதுக்கு 2 மாத்திரை. சரிங்களா? இர் அப்படிங்கிறதுக்கு மெய்யெழுத்துக்கு வந்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போ மொத்த மாத்திரை வந்து 5 மாத்திரை. சரிங்களா? அரைக்கு வந்து 1 மாத்திரைன்னு எடுத்துக்குவோம். 2 3 3 3 4 3 5. அப்போ இதுக்கு எத்தனை மாத்திரை? ஔவையார் அப்படிங்கிறதுக்கு 5 மாத்திரை. சரிங்களா? சரி, அடுத்தது அப்போ ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் வந்து நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஐகார சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை. சரிங்களா? அது சொல்லின் இடையிலும் விருதிலும் வரும்போது 1 மாத்திரை. இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, மாத்திரைகள் கேட்குறது. அடுத்தது மகர குறுக்கம், ரொம்ப 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 முக்கியமானது. மகர குறுக்கம் அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கிறது. தனிச்சு வந்துச்சு அப்படின்னா மகர மெய் எழுத்து மகர எழுத்துனாலே ஒற்றெழுத்து தான், இதுக்கு ஒரு மாத்திரை அளவு அரை மாத்திரை தான். சரியா? அதே வளம் வந்தான் என்பதில் மகர எழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கிறது. வளம் வந்தான் அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி நிலைமொழியாக இருக்கக்கூடிய மகரத்துக்கு முன்னாடி வகர எழுத்து வந்துச்சுன்னா இதனுடைய மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். இது இம் அப்படிங்கிறது. சரிங்களா? புரிஞ்சுதா? அடுத்தது போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை சரியா மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்திக்கிறோம். ஆமாங்க, போலும் அப்படிங்கிற சொல்ல வந்து ஊ போயிடும், இல்லு கூட்டல் ஊ தானே லூ, உகரம் கெட்டுட்டு போன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், போன் என்றும். சரிங்களா? மருளும் அப்படிங்கிற சொல்ல வந்து லூ போயிடும், இல்லு கூட்டல் லூ, லூ போயிட்டு மருண் என்றும். சரியா? மருண் என்றும். சரிங்களா? சரிங்களா? இங்கே பாருங்க, இப்போ போலும் அப்படிங்கிற சொல் இங்கே போலும் அப்படிங்கிற சொல்லு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உகரம் போயிட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த இல்லு வந்து இன்னா மாறும், போன் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இதை தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மருளும் அப்படின்னு போயிட்டு மருள், அப்புறம் மருண் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இதை தான் கொடுத்துருக்காங்க. சரியா? மருண் என்ற செயல் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்துகின்றன. இச்சொற்களின் மகர மெய்யானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். சரியா? இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்துக்காட்டாக சொல்லுன்னா அப்படின்னா வரும் வண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வரும் வண்டி அப்படின்னா இதனுடைய மகர மெய் எழுத்தோட மாத்திரை அளவு வந்து என்னங்க? கால் மாத்திரை அளவு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மகர எழுத்து வந்திருக்கு இல்லையா? இதுக்கு 1 மாத்திரை, இதுக்கு 1 மாத்திரை, இது கால் மாத்திரை. சரியா? இதுக்கு என்ன மாத்திரை? வகர எழுத்துக்கு 1 மாத்திரை, இன்னுக்கு அரை மாத்திரை, டி சரியா குறியில் இருக்குது. சரிங்களா? இதுக்கு 1 மாத்திரை. சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து மாத்திரை அளவு வந்து கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இப்போ இது கூட்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு மாத்திரை அளவு வந்து கண்டுபிடிக்கும். அப்போ வகர எழுத்து மகர எழுத்துக்கு முன்னாடி வகர எழுத்து வந்துச்சுன்னா அரை மாத்திரை வந்து கால் மாத்திரை ஒலிக்கும். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். போலும் என்னும் சொல்லை போம் என்றும் மருளும் என்னும் சொல்லை மரும் என்றும் ஓசை சீரமைக்காக பயன்படுத்துகிறார். இச்சொல்லில் மகர மெய்யானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். இன் இம். சரியா? இந்த எழுத்துக்களை இன்னு இம், புரியுதுங்களா? இங்கே பாருங்க, இன் இம். சரியா? இந்த எழுத்துக்களை அடுத்து வருவதால் இங்கே பாருங்க போன் இம் இந்த எழுத்துக்களை அடுத்து வருவதால் இந்த இப்பவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனக்குரிய அரை மாத்திரை அளவு குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் முகரம் வந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ புக்கத்தில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எக்ஸாம்பிள் கேட்டால் வந்து கொஞ்சம் இதாகிடும். அதனால் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போது மகர எழுத்துக்கு பின்னாடி வகரம் வந்துச்சுன்னா கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். மகர குறுக்கத்துக்கு அரை மாத்திரை தான். ஆனால் இந்த மாதிரி வந்தால் கால் மாத்திரை ஒலிக்கும். அதே மாதிரி போலும் போன் அப்படின்னு வந்துச்சுன்னா நகரத்துக்கு முன்னாடி இம்மு வந்துச்சு, இன்னும் இம்முக்கு பின்னாடி இம்மு வந்துச்சு அப்படின்னா அது அரை மாத்திரைலேருந்து கால் மாத்திரையே ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது அஃது எஃகு. அடுத்து ஆயுத குறுக்கம்.
அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இது வந்து ஆயுத குறுக்கம். சரிங்களா? அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கிறது. ஆமாம், ஆயுத எழுத்து தனக்குரிய அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. முள் தீது இந்த புணர்ச்சி விதியில் வரும்போது முள் பிளஸ் தீது முட்டீது எனவும் கல் பிளஸ் தீது கற்றீது எனவும் இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். இப்போ முள் பிளஸ் தீது முட்டீது தனக்கு இந்த நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். இது வருமொழியில் தகரெழுத்து வந்துச்சு அப்படிங்கும்போது அதனுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி முள் பிளஸ் தீது முட்டீது அப்படின்னு மாறுச்சுன்னா இது புணர்ச்சி விதி இருக்குங்க. முள் பிளஸ் தீது முட்டீது. சரிங்களா? இது எப்படி மாறுச்சு அப்படின்னா நாலா முன்றனவும் நாலா முன் டனவும் தனக்கல் ஆயுங்காலே அப்படிங்கிற விதி இருக்குங்க. சரியா? அந்த விதிப்படி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாறுச்சு. சரிங்களா? நாலா முன் ரணவும் சரிங்களா நாலா முன் ரணவும் நாலா முன் டனவும் தனக்கல் ஆயுங்காலே அப்படிங்கிற விதி இருக்குது. புணர்ச்சி விதி தனக்கல் ஆயுங்காலே அப்படிங்கிற புணர்ச்சி விதி இருக்குது. அந்த விதிப்படி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா முள் பிளஸ் தீது வந்து பார்த்துட்டிங்கன்னா முட்டீது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இது எப்படி அப்படின்னா நிலைமொழியில் இல்லு இருந்து வருமொழியில் ஒரு தகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் இல்லு இருந்து வருமொழியில் தகர எழுத்து வந்துச்சுன்னா அந்த தகர எழுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்டா மாறும் அப்படிங்கிறத விதி. இதுதான் நாலா முன் ரணவும் நாலா முன் டனவும். சரியா? நிலைமொழியில் இல்லு வந்து சரியா நிலைமொழியில் இல்லோ இன்னோ வந்து தகர வரிசை வந்துச்சுன்னா அந்த தகர எழுத்து வந்து இட்டா மாறும். அப்போ தீ எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஈ அப்படிங்கிறத தீ. அப்போ இட்டு கூட்டல் ஈ டீ இங்கே வந்துருக்குங்களா? அப்போது உங்களுக்கு புரியலைங்களா? புரிஞ்சுதா? அப்போ இதுக்கான விதி என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலா முன் ரணவும் நாலா முன் டனவும் தனக்கல் ஆயுங்காலே அப்படிங்கிறத இது விதி. கண்டிப்பாக இதை பார்க்கலாம். இப்போ முள் பிளஸ் தீது முற்றீதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா நிறைமொழியில் இன்னோ இல்லோ வந்து தா வரிசை வந்துச்சுன்னா தா வந்து இட்டா மாறும் அப்படிங்கிறது. இப்போ இல்லு வந்திருக்கு நிலைமொழியில் தா எழுத்து வந்திருக்கு இந்த தா வந்து இட்டா மாறிடும். அப்போ இங்கே தீ வந்து எப்படி பிரிப்போம்? தீயை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஈ அப்படிங்கிறத தீயாக பிரிப்போம். அப்போ இட்டு தோன்றும். அப்போ இட்டு எப்படி பிரிப்போம்? இட்டு கூட ஈ சேர்ந்து வரும். இட்டு கூட்டல் ஈ டீ அப்படின்ட்டு வரும். அப்போ இது வந்து இங்கே அப்படி தான் வந்திருக்கு முட்டி இது. அப்போ இல்லு போயிட்டு ஒரு ஆயுத எழுத்து தோன்றி இருக்குது. அதனால தான் வந்து என்னது ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் கல் ப்ளஸ் தீது கற்றீது அப்படின்னு சொல்கிறோம்னாலும் அதே புணர்ச்சி விதி தான். நிலைமொழியில் ஒரு இல்லு வந்துச்சு அப்படின்னா இந்த இல்லுனா தகரம் இற்றா மாறுது. அதே இந்த இல்லு அப்படின்னா தகரம் வந்துச்சு அப்படின்னா இந்த தகர எழுத்து வந்து இற்றா மாறுது. அப்போ இத்து கூட்டல் ஈ தீ அப்படின்னு சொல்லி அப்படியே பிரிச்சோம். அதே மாதிரி இட்டு கூட்டல் ஈ ட்ரீ அப்படின்னு கற்றீது எனக்கு சேரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அல் ப்ளஸ் திணை. சரியா? அல் ப்ளஸ் திணை அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் அப்படிதான் மாதிரி தான். இல்லு வந்துச்சுன்னா இந்த இது வந்து இல்லு வந்து ஆயுத எழுத்தாக மாறிடும். ஆயுத எழுத்தாக மாறிட்டு தகர எழுத்து வந்திருக்கு. இல்லு வந்திருக்கு. தீ எப்படி போய் இத்து கூட்டல் ஈ இங்கே பார்த்தோம் இல்லைங்களா? அதே வந்து இட்டு கூட்டல் ஈ ரீ அக்ரிணை. அப்போ இதுவும் என்னதுங்க ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆயுத குறுக்கம் அப்படின்னா ஆயுத எழுத்து வந்து புதுசாக வந்து தோன்றும். இது வந்து அல்வழி புணர்ச்சியில். சரியா? வேற்றுமை புணர்ச்சினா வேற்றுமை எழுத்துக்கள் வந்து வரும். ஐயாளுக்கு இன்னது வந்துச்சுன்னா அது வேற்றுமை புணர்ச்சி. இது வந்து அல்வழி புணர்ச்சி. அல் ப்ளஸ் தீது அக்ரி இது சரி அல் ப்ளஸ் திணை அக்ரிணை. முள் ப்ளஸ் தீது இந்த வேற்றுமை உறுப்பு எதுவுமே கிடையாது. முள் ப்ளஸ் தீது முட்டி இது. கல் ப்ளஸ் தீது கற்றீது கல்லானான தீது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அல் ப்ளஸ் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதுதாங்க விதி. சரியா? தனக்குரிய அரை மாத்திரை அளவில் குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். சரியா? இதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ முக்கியமானது நாம் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இதில் புக் பேக் கொஸ்டின். வேட்கை என்னும் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு. வேட்கை அப்படின்னா என்னது? மாத்திரை அளவு 1 கை இக்கூட்டலை ராஷ்டிரா வந்திருக்கு. ஐகார குறுக்கம். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் வந்து கிடைத்திருக்காங்க. எது? பணம் கிடைத்தது அப்படிங்கிறது. போம் மரும் எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா மகர எழுத்து வந்திருக்கு. பார்த்தியா? இது எங்கே இருக்குது? மகர குறுக்கமே கிடையாது. இப்படியும் கூட கேட்கலாம். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்னங்க? சொல்லின் முதல் மட்டும் இடம்பெறுவது அவுகார குறுக்கம். சொல்லு முதல்ல மட்டும்தான் வரும். முதல்ல வந்துன்னா 1.5 மாத்திரை. சரிங்களா? தனிச்சு வந்தால் 2 மாத்திரை. சரிங்களா? இது வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இலக்கணத்தில் வந்து ஐகார குறுக்கம் பார்த்துருக்கோம். போன இதில் குற்றியலுகரம் பார்த்தோம். நீங்கள் குற்றியலுகரத்தை எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுருக்கிறது வல்லினத்துக்கள் கூட உகரம் வந்துச்சுன்னா அது குற்றியலுகரம்.
இதே வந்து மெல்லின மற்றும் இடையினத்து கூட உகரம் சேர்ந்து வந்துச்சுன்னா அது என்னதுங்க, மெல்லினம் மற்றும் இடையினத்து கூட உகரம் சேர்ந்து வந்துச்சுன்னா அது முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு மாத்திரை குற்றியலுகரம் வந்து அரை மாத்திரை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும். புக் பேக் கொஸ்டின் வந்து நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா. அடுத்தது இந்த கலைச்சொற்கள். உவமை அப்படின்னா பெராம்பிள், வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி, இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், வன பாதுகாவலர் அப்படின்னா கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். இந்த கலைச்சொற்கள் எல்லாம் பார்த்து ஈஸியாக தான் இருக்குங்க. ஆனால் எக்ஸாமில் வந்து நம்ம படிச்சதே நம்மளுக்கு குழப்பிடும். உவமை அப்படின்னா பெராம்பிள், வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி, இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், வன பாதுகாப்புனா கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா, திரும்ப இதை படித்து ரிவிஷன் பண்ணிக்கணும். அடுத்தது திருக்குறளுங்க. சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள் வந்து நம்ம சிலம்பஸ் வைஸாக எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு நுழையும் முன் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுகத்தரித்த திருக்குறள் அப்படின்னா சுருக்கமான ஆழமான கருத்துக்களை வந்து திருக்குறள் வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, கடுகை விட மிகச்சிறியது தான், நான் அணுவை அதுக்குள்ளே வந்து ஆழமான கருத்துக்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சுருக்கமான ஆழமான கருத்துக்கள் வந்து திருக்குறள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் வந்து போற்றுகிறார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுட்டு குறுக்கத்தரிக்க திருக்குறள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் வந்து போற்றுகிறார். சரியா, வந்து நாம் வச்சுக்கணும். ஔவையார் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஔவையார் வந்து சிலம்பஸ் இருக்கிறாங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுக்கத்தரித்த குறள் என்ற திருக்குறளின் பெருமையை ஔவையார் வந்து போற்றுகிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இதுபோன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதில்லை. அத்தகைய பெருமிகு திருக்குறளை படிப்போம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிலம்பஸில் அழுக்காராமை அப்படிங்கிற வந்து குறள் வந்து நம்மளுக்கு கிடையாது. புறங்கூறாமை அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. புறங்கூறாமை அப்படிங்கிற திருக்குறள் வந்து இருக்குது. சரியா, பாருங்கள். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அப்போ கண்ணின்று பிரித்தெழுதுக அப்படின்னா கண் கூட்டல் நின்றுன்னு தான் பிரிக்கணும். முன் நின்று அப்படின்னா முன் நின்றுன்னு பிரிக்கக்கூடாது, முன் கூட்டல் இன்றுன்னு தான் பிரிக்கணும். சரிங்களா. அப்போ இது பிரித்தெழுதுக்கு ரொம்ப முக்கியம். கண் நின்று அப்படின்னா எப்படி பிரிக்கணும், கண்ணுக்கு முன்னாடி கண் நின்று, முன் நின்று அப்படின்னா முன் நின்று. சரியா, கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அப்படிங்கிறது என்னுடைய இது. சரியா, ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான, ஒருவருக்கு நேராக நின்று கண்ணுக்கு முன்னாடி நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது முன் இன்று புறங்கூறுதல் கூடாது. சரியா, புறங்கூறாமை அப்படிங்கிறது. சரியா, புறங்கூறுதல் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்பிட் தீதுண்டோ மண்ணுயிர்க்கு. சரியா, பிறருடைய குற்றத்தை காண்பது போல. சரியா, இதுக்கான பொருள் என்ன, பிறருடைய குற்றத்தை காண்பதை போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதும் உண்டோ மண்ணுயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பதை போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஏதிலார் அப்படின்னா பிறருடைய துன்பத்தையும் பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன் குற்றையும் பார்த்துட்டாங்க அப்படின்னா பிறருக்கு வாழ்வில் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் என்னுடைய இது. சரிங்களா. அடுத்தது அருளுடைமை அப்படிங்கிறது வந்து திருக்குறள் வந்து இருக்குது. சரிங்களா. இப்போ அருளுடைமை அப்படின்னா என்னங்க, எல்லா உயிரிடத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கருணை இரக்கம் காட்டுறதா நம்ம என்ன சொல்கிறோம், அருளுடைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. பூரியார் அப்படின்னா வந்து இழிந்தோர் கீழ்மக்கள் பண்பு இல்லாதவர். இழிந்தோர் கீழ்மக்கள் பண்பு இல்லாதவர். அருளாகிய செல்வம் செல்வங்களுள்ளெல்லாம் சிறந்த செல்வம். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. சரிங்களா, பொருட்செல்வம் என்னதுங்க, இழிந்தவரிடத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அணி வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இது என்னது, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் செல்வம் அப்படிங்கிறது திரும்ப ஒரு சொல் வந்திருக்கு இல்லைங்களா, அதான் நம்ம ஒரு சொல் மீண்டும் வருவது என்னதுங்க, சொற்பொருள் பின்வரும் நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. செல்வம் அப்படிங்கிறது பல முறை வந்து ஒரே பொருளை தானே தருது. சரிங்களா. அடுத்தது வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. பொருள், ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது. இப்போ வலியார் அப்படின்னா வலிமை மிக்கவர். சரிங்களா, தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன்
தாம் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஒருத்தர் வந்து நமக்கு மெலிந்தவரை சரியா முடியாதவரை வந்து துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன் தாம் அஞ்சி நிற்கும் நிலையை வந்து எண்ணி பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சிலம்பஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் சரியா. அருளுடைமை புறங்குறாமை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சிலம்பஸில் வந்து இருக்கிறத நாம் பார்த்துக்கணும் சரியா. அடுத்தது 2 மட்டும்தான் சிலம்பஸில் இருக்குது, மற்றதெல்லாம் நீங்கள் ஒரு ட்ரிப்பு வாட்ச் விட்டுக்குங்க சரிங்களா. திருக்குறள் நூலுக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொற்பொருள் பின்வரும் நிலையை ஒரு செயலில் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வரும் அணி ஆகும். செல்வம் என்னும் பொருள்கள் மேலே பார்த்தோம் இல்லைங்களா. செல்வம் என்னும் சொல் ஒரே பொருளில் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது, எனவே இக்குறளில் சொற்பொருள் பின்வரும் நிலையை அணி ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது திருக்குறள் நூற்குறிப்பு சரிங்களா. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதவர் என்று சென்னா போதார் சரியா. முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் என்று சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமுறையோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பகுப்புகளை உடையது. இதில் அறம் சரிங்களா. இதில் வந்து அறம் அப்படிங்கிறது சரிங்களா. அறம் அப்படிங்கிறது அறம் 38, பொருள் வந்து 70, இன்பம் 25 என மொத்தம் 133 அதிகாரங்கள் வந்து உள்ளன சரியா. 38 அறத்துப்பாலில் 38, பொருட்பாலில் 70, இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் வந்து இருக்குது. மொத்தம் 133 அதிகாரங்கள். இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, இது பிரித்து கேட்பாங்க. அதிகாரம் 10 குறப்பாக்களில் வீதம் 1330 குறப்பாக்கள் உள்ளன. இவருக்கு முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உள்ளன சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா. திருக்குறள் பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அடுத்து புக் பேக் கொஸ்டின். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் சரியா. டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் சரியா. டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் சரிங்களா. பொறாமை உள்ளவன் செல்வம் சரியா. பொறாமை உள்ளவன் செல்வம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்தது பொருட்செல்வம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம். பொருள் கூட்டல் செல்வம் அப்படிங்கிறத பிரிக்கலாம். இது என்ன புணர்ச்சினா லகர லகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன புணர்ச்சி, லகர லகர ஈற்று புணர்ச்சி. அப்போ நிலைமொழியில் இல்லோ அதே மாதிரி இல்லோ வந்து வருமொழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா ஒரு வல்லினம் வந்துச்சு அப்படின்னா சரியா இந்த இல்லு வந்து என்ன மாறும், இற்றா மாறும். இந்த இல்லு வந்து இட்டா மாறும் அப்படிங்கிறது அதனுடைய புணர்ச்சி சரிங்களா. இது என்ன புணர்ச்சி, லகர லகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். பொருட்செல்வம்னா பொருள் கூட்டல் செல்வம். இது வராது, இது வராது, பொறும் கூட்டல் செல்வம். இது நாம் எல்லாமே எடுத்துடலாம் இல்லைங்களா. இது வந்து லகர லகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படிங்கிறத நம்ம தனியாக புணர்ச்சியிலையும் பார்க்கலாம். நிலைமொழியில் இல்லு இல்லு வந்துச்சு அப்படின்னா இந்த இல்லு வந்துச்சு அப்படி வந்து வருமொழியில் வல்லினம். இங்கே வல்லினம் வந்திருக்கா, வந்திருக்கு. என்ன, சே, கா ச த ப சா, சாவரிசையில் வரக்கூடியதான சே வந்துச்சு அப்படின்னா வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அந்த இல்லு என்னவா மாறிடும். இப்போ இந்த இல்லு என்ன, இந்த இல்லு என்ன இருக்குது, இந்த இல்லு இங்கே இருக்குது சரியா. இந்த இல்லு வந்தால் தான் இட்டா மாறும். இந்த இல்லு வந்தால் அது வந்து இட்டா மாறும். மாறி இருக்கா, இந்த இல்லு வந்து என்னவா மாறி இருக்கு, இட்டா மாறி இருக்கு. பொருட்செல்வம் புரிஞ்சுதுங்களா. பொருள் கூட்ட செல்வம் பொருட்செல்வம் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா யாதெனின் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறோம் சரிங்களா. யாதெனின் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறோம், யாது கூட்டல் எனின் அப்படின்னு தான் வரும். யாது கூட்டல் தெனின் அப்படின்னு வராது, யாது கூட்டல் தெனின் அப்படின்னு வராது, யா கூட்டல் எனின் வராது. யாது கூட்டல் எனின், தூக்குழுக்கிற ஊ போயிடும், உருவின் குரல் மெய்விட்டு ஊ போயிடும். இத்து கூட்டல் ஏ தே, யாதெனின். இதுதான் கரெக்டு. தன்னெஞ்சு சரியா. தன்னெஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னதுங்க, இதுக்கான கரெக்டான ஆன்சர் எது வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்னெஞ்சு அப்படின்னா இதுதான் வந்து ஆன்சர். இது எப்படி, இது வந்து நாலாம் உன்றனவும் நாலாம் உண்டனவும் தனக்கல் ஆயுங்காலே அப்படிங்கிற விதி சரியா. நிலைமொழியில் இன்னோ அதுக்கப்புறம் இல்லோ வந்து நாவரிசை வந்துச்சு அப்படின்னா இந்த இந்து வந்து இன்னா மாறிடும். புரிஞ்சுங்களா. இந்த இந்து வந்து இன்னா மாறிடும் அப்படிங்கிறத விதி. இப்போ தன்னெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நிலைமொழியில் இந்த இன்னு வந்திருக்கு. இப்போ வந்திருக்கா, நாவரிசை வந்து இங்கே வந்திருக்கு சரிங்களா. இப்போ நான் வந்து வந்துச்சுன்னா இந்த இந்து வந்து இன்னா மாறிடும் சரிங்களா. அப்போது
இந்து கூட்டல் ஏ தான் நே. இந்து கூட்டல் ஏ தான் நான் மேனு சொல்கிறோம். இந்த இன்னா மாறிச்சுன்னா இன்னு கூட்டல் ஏ தான் நே. அப்போ தன்னெஞ்சுன்ட்டு வரும். தீதுண்டோ இதை எப்படிக்கலாம்? தீது கூட்டல் உண்டோ. இத்து கூட்டல் உகரம் போயிடும். இத்து கூட்டல் சரிங்களா, தீதுண்டோ அப்படின்ட்டு வரும். சரிங்களா சரிங்களா இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? தீதுண்டோ. ஆப்ஷன் வந்து சரிங்களா, இதுதான் வந்து ஆப்ஷன். சரிங்களா, இது எடுத்துக்கணும். சரிங்களா, இது புரிஞ்சுதான்? தீதுண்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இத்துக்கூட்டல் தூ உகரம் போயிட்டு இத்துக்கூட்டல் தூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா, தீதுண்டோ. கண்ணின்று என தொடங்கும் குறைகளில் அமைந்துள்ள முரண். சரிங்களா, கண்ணின்று முன்னின்று இது வராது. கண்ணின்று சொல்லினும் வராது. கண்ணற சொல்லக்க வரும். சொல்லினும் சொல்லற்க அப்படிங்கிறத கரெக்ட் சொல்கிறோம், சொல்லலை. சரிங்களா, இதுதான் வந்து கரெக்ட். அடுத்தது வந்து மூன்றாவது இயல். சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 6th வந்து படிச்சிருப்பீங்க. சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? 6th வந்து படிச்சிருப்பீங்க. சரிங்களா, என்னென்ன படிச்சிருப்பீங்க? அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றெழுத்துக்களை வந்து நம்ம அளவாக தான் நம்ம 6th வந்து பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. என்னென்னா சுற்றெழுத்துக்கள் மொத்தம் 10 வகை இருக்குங்க. சரிங்களா, இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து தெரிஞ்சுக்கணும். சுற்றெழுத்துக்கள் மொத்தம் 10 வகை இருக்குது. இப்போது அதை நான் ஃபஸ்ட்டு இருந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அகச்சுட்டுனா சுற்றெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. இப்போ அவன் அப்படின்னா பிற சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் அகத்தே நின்று பொருள் தருவது தான் வந்து சுற்றெழுத்து வந்து அகத்தே நின்று பொருள் தரும். இப்போ அவன் அப்படின்னா அகம்னா உள்ளம் அப்படின்னு பொருள். அவன் அப்படின்னா சுற்றெழுத்தை நீக்கினா வந்து பொருள் தராது. அவன் அப்படிங்கிறதுல சுற்றெழுத்தை நீக்கினா பொருள் தருமா? இது வந்து அகச்சுட்டு. சரியா, சரிங்களா. புறச்சுட்டு அப்படின்னா சுற்றெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். சொல்லின் புறத்தே நின்று பொருள் தருவது. இப்போ அப்பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா நீக்கிட்டோம்னா பொருள் தரும். இது வந்து புறச்சுட்டு. அதே வந்து பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது என்ன? அண்மை சுட்டு எழுத்து அப்படின்னா ஈ. சரியா, அண்மை சுற்றெழுத்து இது ஈ. சரிங்களா, இதே மாதிரி தான் அருகில் உள்ளவற்றை சுட்டுக்காட்ட பயன்படுது அண்மை சுற்றெழுத்து. இது நீக்கினாலும் பொருள் தெரியாது. இவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீக்கினா பொருள் தருமா? தராது. சேமை சுற்றெழுத்து அப்படின்னா சேமை சுற்றெழுத்து அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேமினா தொலைவு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்ட பயன்படுவது என்னங்க? சேமை சுற்றெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பையன் அப்படின்னா சரிங்களா, ஆவ நீக்கிட்டம் அப்படின்னா இது வந்து பொருள் தரும். சரியா, அப்போ தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்ட பயன்படுவது சேமை சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ சுற்றெழுத்துக்கள் இதைத்தான் நாம் வந்து படிச்சிருப்போம். சரிங்களா, அப்படித்தானே. எது அப்படின்னா அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு. இந்த 4 எண்ணங்களை தான் வந்து நம்ம சுற்றெழுத்துக்களாக நாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம சிலம்பஸில் சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ட்ராவும் நம்ம படிச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, நெஞ்சரி சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னது? நெஞ்சரி சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெஞ்சரி சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேசிக்கொள்பவரின் நெஞ்சுக்கு மட்டுமே தெரிந்த சுட்டு. அப்போ எனக்கு உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சுட்டு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச கோடிங் வேட நம்ம பேசுவோம் இல்லைங்களா. நம்ம ஃப்ரெண்டு இப்போ காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு மட்டுமே வாடா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ அங்கே போகலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுன்னு கேட்டால் நீங்கள் பேசிக்கிறீங்க, சீக்கிரம் வாடா அவள் போய் விடுகிறாள் அப்படின்னா அவங்க யார் அப்படின்னு சொல்லி உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நான் வரும்போது அதை வாங்கி வருகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதை வாங்கிட்டு வர்றீங்கன்னு உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ தன் நெஞ்சுக்கு மட்டுமே அறிந்த சுட்டு. நான் வரும்போது அதை வாங்கி வருகிறேன்னு நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ எதையும் வாங்கிட்டு வரீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. உங்கள் 2 பேர்த்துக்கு நெஞ்சு மட்டும்தான் தெரியும், இதயத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதைத்தான் நம்ம நெஞ்சரி சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எத்தனாவது? 5வது. அடுத்தது 6வது. அடுத்தது 6வது வந்து பார்த்துட்டிங்கன்னா உலகரி சுட்டு. உலகரி சுட்டுனா உலக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பொருளை சுட்டுவது உலகரி சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ நீங்கள் நல்லவனாக இருக்கிறீங்க, சரிங்க, எல்லாம் வந்து அவன் செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ நல்லவன், நீங்கள் நல்லவன் ஊருக்கே தெரியும். சரியா, அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, எல்லாம் வந்து அவன் செயல், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னா அவன் தான் என்னை இப்படி. சரிங்களா, எல்லாமே அவன் பார்த்தா இறைவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ உலகரி சுட்டு அப்படின்னா உலக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பொருளை சுட்டுவது உலகரி சுட்டு. அப்போ எல்லாம் மேலக்கரம் பார்த்துக்குவோம் அப்படின்னா கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி பொருள். அப்போ எல்லாத்துக்குமே அது கடவுள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ தான் வந்து அந்த உலகரி சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, அவன் தான் என்னை இப்படி படைத்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை அப்படி என்னங்க, கடவுள் தான் நம்மளை இப்படி படைச்சிட்டான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரியா, இதான் உலகரி சுட்டு. இப்போ நெஞ்சரி சுட்டுனா நெஞ்சுக்கு மட்டும்தான் தெரியும். உலகரி சுட்டுனா உலகத்துக்கே தெரியும். அடுத்தது பண்டரி சுட்டு. 7வது நாம் பார்க்கக்கூடியது என்னதுங்க?
ஏழாவதாக நாம் பார்க்கக்கூடியது என்னது பண்டரி சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது பண்டரி சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது பண்டரி சுட்டு. ஏன்னா அது பழமையான விஷயமா இருக்கும். பண்டுனா பழமை அப்படின்னு போருங்க பொருள் அப்படின்னு. நான் அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தார். அந்த கல்லூரியும் இது ஆரம்ப காலத்திலேயே அந்த கல்லூரி பழமையாக இருந்திருக்கு. சரியா? அப்போ உங்கள் கிராமம் வந்து சிறந்த விருது வாங்குது, நாம் அந்த கிராமத்தை தான் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்போ அந்த கிராமம் வந்து பழமையாகவே இருந்தது. அப்போ பண்டரி சுட்டு பழமை. சரிங்களா? அது ஏழாவது. அடுத்தது எட்டாவது வந்து சொல்லுவாங்க. எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது பொருளோடு புணர்ந்த சுட்டு. பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொருளோடு புணர்ந்த சுட்டுன்னா என்னது? ஒரு பொருளோடு சுட்டு எழுத்து சேர்ந்து நிற்பது பொருளோடு புணர்ந்த சுட்டு. சரியா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொருளோடு ஒரு சொட்டெழுத்து சேர்ந்து வருங்க. பொருளோடு புணர்ந்த சுட்டுனா புணர்ந்தன்னா சேர்ந்து என்று பொருள். ஒரு பொருளோடு அந்த சுட்டெழுத்து வந்து சேர்ந்துருக்கு. சுட்டெழுத்துனா எது? ஆ இ ஊ. இப்போ ஊ வந்து வழக்கத்தில் இல்லை. அந்த காலத்தில் உவன் அப்படிங்கிறது ஒரு இடையிலக்கரை குடிக்கிறதுக்கு தான் நம்ம ஊ வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். சரிங்களா? அப்போ பொருளோடு புணர்ந்த சுட்டுனா ஒரு பொருளோடு சுட்டெழுத்து சேர்ந்து நிற்பது பொருளோடு புணர்ந்த சுட்டு. அப்போ உன் புத்தகம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரியா? உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து உன் புத்தகம் எதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன் புத்தகம் எதுன்னு. இப்புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன இப்புத்தகம் அப்படின்னா புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பொருள். அந்த பொருள் கூட சுட்டெழுத்து சேர்ந்துருக்கு. இது பொருளோடு புணர்ந்த சுட்டு. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது பொருளோடு புணராத சுட்டு. சரியா? பொருளோடு புணராத சுட்டு. அதே மாதிரி தான் பொருளோடு அந்த சுட்டெழுத்து வந்து சேர்ந்துருக்காது. பொருளோடு சரிங்களா? பொருளோடு புணராத சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எத்தனாவது? 9வது சுட்டு. சரிங்களா? அப்போ உன் புத்தகம் எதுன்னு நீங்கள் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறீங்க. ஒரு பொருளோடு சொற்றெழுத்து சேராமல் தனியாக வந்து நிற்பது அப்பொருளை சுட்டு பொருளாக புணராத சுட்டு. சுட்டெழுத்து சேரினா பொருளோட புணராத சுட்டு. உன் புத்தகம் எதுன்னு கேட்குறீங்க ஃப்ரெண்டு கிட்ட. இது அது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிங்களா? அது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிங்களா? இது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அது பொருளே இல்லை. அது பொருளோடு கூட சுட்டெழுத்து எப்படி சேரல. அப்போ இது அது அப்படின்னலாம் வந்து சேரவே கிடையாது. அப்போ இது வந்து பொருளோடு புணராத சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இது 9th. அடுத்தது சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னது? 10வது. சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சுட்டெழுத்தே இருக்காது. சுட்டெழுத்துக்களை என்ன? சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சுட்டெழுத்துக்களை பயன்படுத்தாமலே ஒரு பொருளை சுட்டுவது சுட்டு அல்லாத சுட்டு. சுட்டெழுத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். எப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். தசரதன் மைந்தன் வில்லை வளைத்து சீதையை மணைந்தான். தசரதன் வந்து வில்லை வளைச்சு காட்டி சீதையை வந்து மனம் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கு தசரதன் மைந்தன் ராமனை சுட்டுகிறது. இங்கு தசரதன் அப்படிங்கிறது யாரை சொல்கிறோம்? தசரதன் மைந்தன் ராமனை வந்து சுட்டுகிறது. சரிங்களா? அப்போ இங்கே சுட்டெழுத்துக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தவே கிடையாது. அப்போ அது என்னதுங்க? சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ சுட்டெழுத்துக்கள் 10 சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்கிறது எதுங்க? புறச்சுட்டில் ஏற்படும் மாற்றமே சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. புறச்சுட்டில் ஏற்படும் மாற்றத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அப்போ சுட்டெழுத்துக்கள் 10 வகையில் இருக்குது. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. நெஞ்சரி சுட்டு, உலகரி சுட்டு, பண்டரி சுட்டு, பொருளோடு புணர்ந்த சுட்டு, பொருளோடு புணராத சுட்டு, சுட்டு அல்லாத சுட்டு. சரிங்களா? இது ஒரு வகை. மொத்தம் 10 தான். ஆனால் இப்போ நீங்கள் வந்து சுட்டு திரிபெல்லாம் நான் படிச்சிருப்போம். சுட்டு திரிபுனா புறச்சுட்டில் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிறது தான் வந்து சுட்டு திரிபு. அது ஸ்கூல் புக்கில் அதை பார்த்துக்கலாம். அது ஈஸி தானே? சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதை வந்து பார்த்துருக்கோம். அப்போ இன்றைக்கி இலக்கணத்தில் குற்றியலுகரம் அப்டேட் பண்ணணும். குற்றியலுகரத்தில் என்ன பார்த்தோம்? வல்லின மெய்யின் மேல் ஏறிவரும் முகரம் குற்றியலுகரம். இடையினமை மெல்லின மெய்யின் மேல் ஏறிவரும் முகரம் முற்றியலுகரம். சரியா? அதுக்கப்புறம் குறுக்கங்கள் 4 வகை குறுக்கங்கள் நான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சுட்டெழுத்துக்களை நம்ம கொஞ்சம் அப்டேட்டாக வந்து நிறைய விஷயங்களை நாம் வச்சுருக்கோம். மொத்தம் 10 வகை சுட்டு இருக்குது. இதில் வந்து நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது இந்த வகுப்பில் நாம் என்ன பார்த்துருக்கோம்? 7th ஸ்டாண்டர்டுடைய இயல் 2 வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இயல் 2ல் முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். அந்த பாடம் இல்லை அப்படின்னா, சிலம்பஸில் இல்லை அப்படின்னா அந்த பாடத்தில் இருக்கிற சொற்பொருள் முக்கியம். அந்த பாடத்தில் முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அப்புறம் வந்து கலைச்சொற்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வார்த்தைக்கு பல சொற்கள் இருக்கும், பல வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. அதை அங்கிருந்து கூட எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். மீண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7th தமிழ் இயல் 3ல் வந்து சந்திக்கலாம். நன்றி.